கண்டிப்பா காத்திருங்க. நிச்சயமா நான் சொல்றேன், 2 மாசத்துல தேர்தல் வரும். ஆட்சி மாற்றம் கண்டிப்பா இருக்கு. வெறித்தனமா தேடுவாங்க. விவசாய சின்னம் எங்க இருக்குன்றத வெறித்தனமா சீமான் எங்க வந்து எங்க நாம் தமிழர் கட்சி சின்னம் இருக்குன்னு சொல்லி தேடுவாங்க. 4% போயிடுச்சு, 5% போயிடுச்சு, மொத்தமே கூட போட்டோம். அப்படியே தலைகளை திருப்பி கொண்டு வர சக்தி வந்து சீமான் இருக்கு. ஏன்னா இன்னும் 2 மாசம் பொறுத்துருங்க. யாரெல்லாம் நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் காலின்னு சொல்லலாம். 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. அது விஜய் மற்றும் டிவிகேவோட எதிர்ப்பு அரசியல் அப்படியே வந்து சாதகமாகும். நேற்றைய தினம் பாக்குறீங்க, பெரிய பட்டாக்கத்தை வச்சு வந்து கேட்க வெட்டுறான். பெண்களுக்கு பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு. நேற்று கான்ஸ்டன்ட் பாதுகாப்பு. அஸ்ஸாம்ல இவிஎம் கோல்மால். மம்தா பானர்ஜி நான் ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல. இங்கேயும் இவிஎம் கோல்மால். நீங்க மிஷின் சொல்றீங்க, இவிஎம் மிஷின் சொல்லும் போது இதே வேலையை வந்து கேரளாவில் பண்ணிருக்கலாம்ல. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விஜய் கூடிய விரைவில் பதவியேற்கப்பதார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ வருவானா, நான் வருவானா, இவர் வருவாரா, அவர் வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு இழுபறியும் ஒரு பக்கம் நீடித்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சு ஒப்புதல் கடிதமும் கொடுத்துருக்கார் பதவியேற்க சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு, யார் இன்னும் கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க? ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் வந்து நிபந்தனையின்றி வழங்குவதாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது மொத்தமா இது சம்பந்தமா நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுறதுக்காக திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் அவரும் கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார் இப்போ நீங்களே கவனிச்சிருப்பீங்க, சில நிபந்தனைகளோட காங்கிரஸ் கட்சி வந்து தாவேகாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான வந்து பிஜேபி கூட எக்காரணத்தோட கூட்டணி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இத்தனை நாள் வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகால பயணம் திமுகவோட, எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகால பயணம். அந்த பயணம் வந்து முடிவுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி திமுக சார்பில் தான் அறிக்கை கொடுத்துட்டாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி நான் ஒரு விஷயம் கேட்க தோணுது. என்னன்னா, எங்க எவன் வந்து இந்த மாதிரி மெஜாரிட்டியில் வர முடியலையோ அங்கெல்லாம் நிபந்தனையோட வந்து வழங்கிடுறாங்க. அது என்ன காரணம்னு புரியல. அது ஒரு விஷயம் இருக்கு. கர்நாடகாவும் மகாராஷ்டிரா ஐ திங்க் இதே மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது என்ன எதுனே கேட்காம உடனே நாங்கள் ஆதரவு அடிட்டாங்க அவங்க. ஸோ அவங்களோட நோக்கம் வந்து பிஜேபி அவர்கள்ன்ற ஒரு நோக்கம் ஒன்று அந்த ஒரு பக்கம் இருக்குது. திடீர்னு வந்து இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க காங்கிரஸ் சார்? ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வைக்கும் போதே தடுமாற்றங்கள் நிறைய இருந்துச்சு. அதாவது திமுகவோட போலாமா தாவேகோட போலாமா அந்த தடுமாற்றம் இருந்தது. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த காங்கிரஸ் வந்து எப்படி வலிமையா இருந்தது தெரியும். நீங்க இதுக்கு ரொம்ப பின்னோக்கி போய் கூட என்னால் பேச முடியும் ரொம்ப இன்டெப்தா. இந்த காங்கிரஸை ஒழிச்சு கண்டது திராவிட இயக்கங்கள் தான் முதல். ஆமா, காமராஜர். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிர் கொடுத்தது யாருன்னா இந்த திராவிட கட்சிகள் தான். ஒழிச்சு கட்டினதும் திராவிட கட்சிகள் தான். அதுக்கப்புறம் உயிர் கொடுத்ததும் மாறி மாறி உயிர் கொடுத்தது. நீ 5 வருஷம் நான் 5 வருஷம் மாறி மாறி உயிர் கொடுத்தது இந்த திராவிட கட்சிகள் தான். ஆனால் 2 இருக்கு. காங்கிரஸே 2, அதாவது இந்த கிமு கிபி இருக்கிற மாதிரி 2 இருக்கு. இலங்கை அந்த இனப்படுகொலைக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ், பின்னாடி ஒரு காங்கிரஸ். இலங்கை இனப்படுகொலைக்கு பின்னாடி வந்து இந்த காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒழிச்சு கட்டினதுல வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய பங்கு பெரும் பங்கு ஒழிச்சு கட்டினார். ஆனால் அப்போ இந்த திராவிட கட்சிகள், அது குறிப்பா திமுக, விட்டகுறை தொட்டகுறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட்டுகளை மெல்ல மெல்ல குறைக்கிறது. சீமான் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு அதாவதுன்னா வந்து அடின்னு அடிக்கிறாரு. அப்போ பலவீனப்படுது காங்கிரஸ். அந்த பலவீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலனடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு தான். எப்படின்னு கேட்டினா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியாத ஒரு சூழலாகும். பலவீனம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கே கடுமையான எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் திருமாவளவன்லாம் கூட காங்கிரஸை வந்து கடுமையாக வந்து சாடினாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க வந்து கூட்டணி உடன்படிக்கை போன பிறகு அந்த எதிர்ப்பை விட்டுட்டாங்க. ஆனால் நிரந்தரமாக ரெகுலர், அதாவது கேட்டா உறுதியாக காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டது வந்து வச்சு செஞ்சதுன்னு சொன்னால் அது திரும்ப தான். இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, கடைசி நேரத்தில் அதுக்குன்னா மெல்ல மெல்ல சீட்டுகளை குறைச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட வென்டிலேஷன் ஸ்டேஜ் தான் வச்சுங்களேன். விட்டா கொஞ்ச நாள் இருந்தால் சீமானே வந்து பார்த்தீங்கன்னா பாட கட்டி வந்து பள்ளத்தில் தள்ளியிருப்பார். ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா வென்டிலேஷன் வச்சு மெல்ல மெல்ல சீட்டுகள் வச்சு இப்போ குறைச்சி கிட்டத்தட்ட 60, அதாவது கிட்ட 60 சீட்ல வந்து 40 ஆக்கி 40 30 ஆக்கி அப்படியே ஒரு 20 25 அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தலில் உறுதியாக முடிவு எடுத்திருந்தாங்கன்னா காங்கிரஸ் முடிஞ்சிருக்கும் கதை. பல பேர் என்கிட்ட சொல்றாங்க, இல்லை சார் காங்கிரஸை வந்து திமுக கழட்டி விட்டு இருந்தா அது டிவிகே கிட்ட போய் கூட்டணி வச்சு இன்னும் கூடுதல் சீட்டு பெற்றிருப்பாரு. காங்கிரஸுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. ஒருபோதும் கிடையாது. இங்க வேட்பாளர் இல்லாம அவஸ்தைப்பட்டிருந்தான். இங்க வேட்பாளர் இல்லாம அவஸ்தைப்பட்டிருந்தான். அந்த வேட்பாளர் ஒரு 25 பேர் கிடைச்சிருப்பாங்க, ஒரு 30 பேர் கிடைச்சிருப்பாங்க. அதே நபர்கள் தான் போட்டிட்டு இருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது கேட்டா வந்து இப்போ வந்து வாங்கின காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் எல்லாம் திமுகவுடைய
ஆதரவு வாக்குகள் தான். அப்படின்னா ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டியே விட்டுருக்கலாம். திமுக செய்த மீண்டும் ஒரு பிழை என்னன்னா, கூட்டணி கட்சியில் வந்து அங்கே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்மட்ட அளவில் ஜெல்லாகலை, மேல்மட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசலை, ஒரே மேடையில் பேசலை. ஆனால் வந்து கூட்டணியில் வந்து சேர்த்தாச்சு, 28 சீட்டு கொடுத்தாச்சு. இப்போ அந்த 28 என்ன ஜெயிச்சிருக்காங்கன்னா 5. இந்த 5ஆவது நேர்மையாக இருக்கு. அதுவும் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்து மாணிக் தாக்கூர் வந்து கடுமையான விமர்சனங்கள். நாங்கள் வந்து பழிப்பாவத்தெல்லாம் நாங்கள் சுமக்கிறோம், நீங்கள் பண்ண பழிப்பாவம் வந்து இலங்கையில் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாவத்தை சுமந்தது வந்து டிஎம்கே. ஆனால் அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பழிப்பாவங்களெல்லாம் நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள். அப்பயாவது வந்து உறுதியாக நின்று இருக்கலாம், கூட்டணியில் சேர்க்காம இருந்திருக்கலாம். ஆனாலும் வந்து சிதம்பரம் போன்றவர்கள்லாம் வந்து மீடியேஷன் பண்ணதுனால இருந்தா இருக்க போங்க சொல்லியாச்சு. ஆனாலும் சிதம்பரம் போன்றவர்கள் வந்து நேற்று வரைக்கும் சிதம்பரம் போன்றவர்கள் வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இது சரியான நடவடிக்கை இல்லை, இன்னைக்கு வந்து இந்த டிவிகே கிட்ட வந்து அந்த நிபந்தனையோட சேர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது வந்து சரியில்லைன்னு சொல்லி தான் சிதம்பரம் பேசுறதா சில தகவல் சொல்றாங்க, சோர்சஸ் மூலமாக வரக்கூடிய தகவல். அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, இந்த திமுக செய்த ஒரு பிழை, திமுக அரசு செய்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரு பிழை வந்து என்னன்னா, இந்த காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்தது தான். இப்போ பாருங்க, இப்பயாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப கை கூப்பி நன்றி தான் சொல்லணும் யாருக்கு, திமுக தலைமைக்கு. ஏன்னா இவங்களும் கூட்டணிக்கு போயிட்டாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்டேன்னா நன்றி மீண்டும் வராதுன்னு சொல்லி ஒரு ஐடி விங் வந்து ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறாங்க. இது திமுகவுடைய ஒரு நிலைப்பாடு தான். நல்லது, போயிட்டீங்களா, ஒழிஞ்சு போங்க, இதோட வந்துடாதீங்க திருப்பி அப்படி சொல்லுது. ஆனால் இவங்க ஒரு மனப்பால் குடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு 2029 ஒரு தேர்தல் வரும், பாராளுமன்ற தேர்தல் வரும், அதை கூட சேர்ந்து போட்டிட்டு பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது ஒருபோதும் நடக்க போறது இல்லை. என்னை கேட்டால் இந்த கூட்டணி, நீங்க கேட்டதுனால இந்த ஒரே வரியில முடிக்கிறேன், ராகுல் காந்தி 2029 கிடைக்க வேண்டிய அந்த பிரதமர் பதவியை இழந்துட்டாருன்றதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து 3 முறை வந்து அவரால் வரவே முடியல, உங்களுக்கே தெரியும். இல்ல, இந்த 29 ஏன்னா உண்மையான பழிப்பாவன்னா என்னன்றது இனிமேதான் தெரியும். இந்த டிவிகேல இருக்க பண்றக்கூடிய அட்ராசிட்டிகள், நேற்றைய தினம் பாக்குறீங்க, பெரிய பட்டாக்கத்தை வச்சு வந்து கேட்க வெட்டுறான். இது அது சட்டவிரோதம், நேற்றுக்கே தூக்கிடலாம். அதாவது உண்மையிலேயே அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா நேற்றுக்கே தூக்கிட்டு இருக்கலாம். இல்ல அது இல்லாம இவர் வந்து மேடையில பேசும்போது விஜய் என்ன சொன்னாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு. பாதுகாப்பு ஆர்கே நகர்ல ஒரு பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு வந்து பலாத்காரத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு தகவல். இப்போ நீ ஃபுல்லா செய்தி ஃபுல்லாவே அதுதான். இந்த சைடுல கூட ஏதோ ஒன்று வந்து, அப்ப இனிமேல் வந்து தமிழ்நாட்டுல இவங்க என்ன சொன்னாங்கன்னா, போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிடும், பாலியல் குற்றங்கள் கிழிக்க என்ன கிழிக்க போறாங்கிறத பார்க்க தான் போறோம். இல்ல இன்னும் பதவியே இருக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் சொன்னாங்க, இன்னும் பதவி ஏற்கல, இன்னும் வந்து ஆரம்பமே இல்லை. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படி நடக்குது. அடுத்தடுத்து இப்போ இன்னும் முழு கண்ட்ரோல் இவங்க கிட்ட வந்து காவல்துறை கட்டுப்பாடு வந்து இவங்க என்ன கிழிக்கிறாங்கன்னு பார்க்க தான் போறோம் நம்ம. சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க சார், 2 மாசம் 2 வாரம் டைம் கேட்டாங்க, கொடுத்துருக்குது 2 நாள். எப்படி 2 நாள் 2 வாரம் டைம் கேட்டாங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு. கவர்னர் கொடுத்தது 2 நாள். நான் சொல்றேன் 2 வாரம் கொடுத்துருக்க, 2 வாரம் கொடுத்து நீங்க பதவி பிரமாணம் ஏத்துக்குங்க, நீங்க வந்து முதலமைச்சர் பதவி கூட நீங்க அடைஞ்சிருக்க. 2 மாசம் தாங்காது இந்த ரூல். எந்த ரூல்? டிவிகே ரூல் வந்து 2 மாசம் தாங்காது. மீண்டும் தேர்தல் எப்போன்னு சொல்லி மக்கள் வந்து ஆவலோடு கேட்பாங்க, வெறித்தனமா அலைவாங்க. இது போலிங் பூத்துல போய் இது மிஷின் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உதயசூரியன் சின்னத்தையும் வந்து விவசாய சின்னத்தையும் தேடுற காலம் இருக்கு. எப்பவுமே வந்து சீமானுக்கு வந்து காங்கிரஸை வந்து சுத்தமா பிடிக்காது, ஏன்றது உங்களுக்கே தெரியும். அது வந்து இலங்கை தமிழர்கள் பிரச்சனை. இப்போ டிவிகே கூட கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்து போயிட்டாங்க. இப்போ சீமானுடைய அந்த இதுக்கப்புறம் அந்த பேச்சு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க டிவிகே கூட போனதால? சார் ஒரே விஷயம் சார், சீமான் வந்து தெளிந்த அரசியல் தலைவர். வேணா உங்களுக்கு ஒரு ஆடியோ இருக்கு, அனுப்புறேன் பாருங்க. சீமானுடைய அரசியல் வந்து தெளிவான பார்வை. சில நேரங்களில் அவர் நடந்துக்கிற அந்த வெள்ளேந்தித்தனமான நடவடிக்கை மற்றும் அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் அது சாதகமாகும். இப்போ தம்பி கூட சில பேர் சொல்றாங்க, அண்ணன் சீமான் வந்து தம்பிக்கு வாக்களிங்க இல்லை எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி சொன்னாரு, அது வந்து ரீச் ஆகுது, மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது, அப்படி கூட சில பேர் மாற்றி போடுறாங்க. நான் சொல்ல வரதுன்னு கேட்டேன்னா, சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு சூதுவாது தெரியாத தலைவராக இருக்கிறதுல எனக்கே உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு களம் மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து முக்கோண போட்டின்னு ஆயிடுச்சு. இங்கே 4 முனை போட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவங்க மட்டும்தான் பேசலாம். அப்போ இனிமேல் நம்ம வந்து கேட்டால் அந்த போர் உத்தியை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்காக நீங்கள் வந்து போய் திராவிட இயக்கங்களோட போய் கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம தனித்தன்மை இழக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் கேட்டால் எச்சரிக்கையாக இருக்கணும். சூழ்ச்சி வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.
இப்போ நீங்கள் திராவிட இயக்கங்களோட நீங்கள் முட்டுறீங்க மோதுறீங்க. ஆனாலும் வந்து அதை விட பெருசாக எதை பேசப்படுது கேட்டால், ஒரே ஒரு நாள் கை கொடுக்குறீங்கன்னா அது பெருசாக பேசப்படுது இல்லையா? ஒரு நாள் வந்து ஸ்டாலினை சந்திச்சு வந்து துக்க விசாரிக்க போனீங்க, 500 கோடி பணம் வாங்கிட்டான்றான். அப்போது எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் பலவீனமாக நினைக்கிறான். நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா 4% போயிடுச்சு, 5% போயிடுச்சு, மொத்தமே கூட போகட்டும், அப்படியே தலைகளை திருப்பி கொண்டு வர சக்தி வந்து சீமான்ட்ட இருக்கு. ஏன்னா இன்னும் 2 மாதம் பொறுத்துருங்க. யாரெல்லாம் நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் காலின்னு சொல்லுவாங்களாம், 2 மாதம் வெயிட் பண்ணுங்க, தலைகீழ மாறிடும். மக்கள் வெறி கொண்டு தேடுவாங்க. இது தேர்தல் நீங்க வேணா பாருங்க. இது வந்து நீங்க 2 வருஷம் ஓடுமா நான் நம்பல, 5 வருஷம் ஓடுமான்னு நான் நம்பல. 2 மாசத்துல கூட மீண்டும் தேர்தல் வரலாம், 4 மாசத்துல தேர்தல் வரலாம். ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் எப்போனாலும் தெரியலாம். அடுத்த 2 மாசத்துல இவனுக்கு பண்ற அட்ராசிட்டி வெறி கொண்டு தேடுவாங்க மக்கள். நாம் தமிழர் சின்னம் எங்கன்னு தேடுவாங்க. எல்லா கஷ்டத்துக்கும் வந்து சீமான் ஏன் வரலன்னு கேட்பாங்க. ஒரு தெருவா பகுதியா கேட்பாங்க. எங்க பகுதியில் இந்த பிரச்சனை ஏன் சீமான் வரல, எங்க பகுதியில் இந்த பிரச்சனை ஏன் சீமான் வரல தேடுவாங்க. ஆனா நிலைமை மாறிடும். இன்னைக்கு வருங்காலத்துல இந்த இப்ப நான் எழுதி வச்சுக்க நான் சொல்றத, இங்க 2 கட்சி தான் பிரதான எதிர்கட்சியா இருக்க போகுது. ஒன்னு சட்டமன்றத்துக்குள்ள திமுக, 2வது வெளியில வந்து பாத்தீங்கன்னா வந்து என்டிகே. விஜய் மற்றும் டிவிகேவோட எதிர்ப்பு அரசியல் அப்படியே வந்து சாதகமாகும். அடுத்த 31 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா வெறி கொண்டு தேடி வாக்களிப்பாங்க. அந்த நாள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எதை வச்சு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு வந்து அட்ராசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. பொறுத்துன்னு பாருங்க. 2 சம்பவம் இப்பவே நடந்துருச்சு. நீங்க பொறுத்துன்னு பாருங்க. நீங்க சொன்னாங்களே திமுக ஆட்சியில் வந்து பாலியல் குற்றம் இருக்கு, கஞ்சா இருக்கு, போதை இருக்கு, அது இருக்குன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தரப்பு வந்து ரீட்டைல நடந்திருக்கான், ஹோல்சேல்ல நடக்கும் எல்லாமே மொத்தமா பாருங்க. வேணா எல்லா அட்ராசிட்டியும் நடக்கும் சார். அன்னைக்கு இந்த மக்கள் சீமானை தேடுவாங்க. நேற்று தினம் ஒரு காட்சி பார்த்தேன். இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் 55 வயசாகுது எனக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு காட்சி நான் பார்த்ததே இல்லை. தோற்று போன ஒரு வேட்பாளர், தோற்று போன எத்தனையோ தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் தோத்துருக்கிறார். ஒருபோதும் போய் அந்த மக்கள்கிட்ட நன்றி சொல்றதுக்காக போனது 2 நாள், 1 வாரம் ஆகும். மீட்டே பண்ண மாட்டாங்க. ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் கழிச்சு கேட்டீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து நன்றி சொல்ல மாட்டாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அங்கே பேசுவாங்க. அவ்வளோதான். கூட்டமெல்லாம் வந்தீங்க, ஓட்டை மாற்றி போட்டீங்கன்னு சொல்லி பேசுவார். நல்லா பேசுறேன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து ஓட்டு போடலையே அப்படின்னு பேசுவார். அது நடந்திருக்கு. ஏன் அப்படியே தேர்தல் முடிஞ்ச உடனே கேட்டீங்கன்னா வந்து மக்களை ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் ஆயிட்டீங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் சொல்லுவார். இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்கீங்க, நான் போன தேர்தல் வந்து போன பொதுக்கூட்டத்தில் உங்களை திட்டேன், இப்போ நான் வந்து வருத்தப்படுறேன், உண்மையிலேயே நம்ம மக்களாச்சுன்னு சொல்லி அப்படி பேசுவார். இதெல்லாம் நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்வி அடைஞ்சாங்கன்னா பாய்ஸ் கார்னர் வேற எங்கேயாவது வந்து ஊட்டி கொடைக்கானல் எங்கேயோ போயிடுவாங்க. வந்து ஹைதராபாத் திராட்சை தோட்டத்துக்கு போயிடுவாங்க தோற்றா. முதல் முறையாக நான் பார்க்குறேன் ஒரு முதலமைச்சர் வந்து தோற்று போன ஒரு முதலமைச்சர் அவர் தொகுதிக்கு போறாரு, நன்றி சொல்லி வந்து சொல்லும்போது அவரு கண்கலங்கல சார். நன்றி சொல்றாரு, முகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோகமான முகத்தோடு நன்றி சொல்றாரு. அங்க மக்கள் வந்து கண்ணீர் விட்டு அழறாங்க. அந்த காட்சியை பார்க்கக்கூடிய நபர்கள் கண்ணில் தண்ணி வருது. முதலமைச்சர் அவங்கள பார்த்துட்டு அழுகுறாரு, இவரை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அழுறாங்க. இது ஒரு இடத்துல கிடையாது சார், ஒரு இடத்துல கிடையாது. வருஷம் ஃபுல்லாவே 18 வயசு பையனும் முதல் ஓட்டர்ஸும் அழுகுறான், 35 வயசு வந்து பெண்ணும் அழுகுறாங்க, 50 வயசு பெரியவரும் அழுகுறாரு. வெறும் அழுகை காட்சி சார் குளத்தூர் ஃபுல்லா. இந்த மாதிரி நான் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. ஆச்சரியமா நான் பார்த்தேன். மிகப்பெரிய அளவில் ஒரு நெகிழ்ச்சியான அந்த அந்த வந்து அது ஒரு வார்த்தை வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தலைவரே தலைவரேன்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த தலைவரே நாங்க ஓட்டு போட்டோம் தலைவரே, நாங்க ஓட்டு போட்டோம் தலைவரேன்றாங்க. அதாவது ஓட்டு போட்டது நன்றி சொல்ல வந்திருக்காரு. அதுதான் ஓட்டு போட்டோம் தலைவரே. என்ன அர்த்தம்? நாங்க ஓட்டு போட்டோம் எப்படி ஆச்சு, இது எப்படி மாறுச்சு அப்படியே சொல்றாங்க. சரி, இப்போ திரும்பவும் வந்து ஐயா ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நாங்க எங்கேயோ இருக்கிறாரு, தூரத்துல இருக்கிறாரு, அவர் காது கேட்க முடியாது, ஐயா நாங்க ஓட்டு போட்டோம், ஐயா நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்றாரு. இது மாதிரி புல்லரிச்சு சார் எனக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி காட்சி. நான் அதுக்கப்புறம் சேகர் பாபே வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அழுகை எதனால வந்ததுன்னா மக்கள் அழக்கூடிய காட்சியை பார்த்து தான் அவருக்கு அழுகை வந்துச்சு. வைத்தியம் வாயில ஆச்சு. இது வரைக்கும் நான் என் வாழ்நாள இப்படி ஒரு காட்சி பார்த்ததே கிடையாது. குளத்தூர் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழவு வீடு மாதிரி இருக்கு. இழவு வீடு எப்படி இருக்கும்? ஒரு நிசப்தமா இருக்கும் பார்த்தீமா?
ஏதோ ஒரு பெரிய வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு தெரியும் நினைக்க, ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 பிள்ளைகள் வந்து ஏதோ ஆத்துலயோ ஏதோ விழுந்து இறந்துட்டாங்க. அந்த கிராமமே வந்து பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போன அந்த கிராமமே வந்து சோகமா இருந்தது. அந்த காட்சி எனக்கு நினைவு வந்துச்சு. அந்த காட்சி நினைவு வந்துச்சு. இதுவரை நம்ம பார்த்ததே புதுமையா இருக்கு. இது தோற்று போன ஒரு முதலமைச்சர் வந்து நன்றி சொல்ல வர்றதும், அந்த மக்கள் தேம்பி தேம்பி அழறதும், ஏதோ ஒரு வீட்டில் 2 வீட்டில் நடந்தா பரவாயில்ல, வழி நடுங்குமா. அதை கூட வந்து கவர் பண்ணி இந்த ஐடிவி, இந்த டிஎம்கே இருக்க ஐடிவிக்கு போடலங்க. ஏன்னா அவங்க அந்த சோகத்தில் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். பந்தல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பந்தல் கைட்டாங்க, பந்தல் பைத்தியக்காரன். மீடியாக்கள் யாருமே கவர் பண்ணல சார் நேற்றுக்கு. அதான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. நம்ம ஏன்னா கையில கேமரா இல்லாமல் போயிட்டோம் அப்படின்ற நினைச்சேன். நானும் எதிர்பார்க்கல. திடீர்னு சொன்னதுனால நம்ம போனோம், பைக் எடுத்துட்டு போனோம். திடீர்னு போன சொன்னால அப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் கூடவே போனாச்சு. நான் ஒரு இடத்துல பைக் விட்டுருக்கிறேன், இந்த கூட்டம் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பைக் மிஸ் பண்ணிட்டு போறோம்னு சொல்லிட்டு நான் சரி திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆனா வழி நடுக்கும் சார். அது பைக் எடுக்கும்போது பொம்பளைங்களுக்கு வந்து அந்த புடவை முந்தானை வச்சு கண்ணில் வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. பைக் எடுக்கும்போது நான் பாக்குறேன் அந்த காட்சியை. எது நமக்கு தெரியாதா சார்? எது போலித்தனமான கண்ணீர், எது நிஜ கண்ணீர் நமக்கு தெரியாதா? இல்ல ஆமா சார், எவ்வளவு தலைவர்கள தோத்துருக்காங்க, யாரும் அழுதுல. வாழ்க்கையில அப்பதான் நினைச்சேன் ஒரு கலைஞரை தாண்டிட்டாரு சார் இவரு. உண்மை இது இல்ல சார். நம்ம கலைஞருக்கு இருக்கிற செல்வாக்கை விட, கலைஞருக்கு இருந்த செல்வாக்கு இருக்குல்ல, அதை விட இவர் எங்கேயோ போயிட்டாரு. சில பேர் என்ன சார் சொல்றாங்க, இவர் தோத்ததே நல்லதுன்றாங்க. ஏன்னா இவர் முகத்துக்கு முன்னாடில இவர் வயசு என்ன அனுபவம். உண்மையா சார், ஒரு வகையில மக்கள் ஓரளவு இப்படி. ஆனா எனக்கு தெரிஞ்சு அங்க வந்து இவிஎம்ல பெரிய அளவுல நடந்திருக்கு சார். வெற்றி பெற்றால் கூட இவர் சட்டமன்றத்துக்கு போக மாட்டார். ஏன்னா இங்க போய் இவனுங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு தகுதி வேணும்ல, ஒரு தகுதி தராதர வேணும்ல, அது கண்டிப்பா போயிருக்க மாட்டார். ஆனாலும் எனக்கு என்னன்னா அந்த காட்சி வந்து அதனால கண்டிப்பா காத்திருங்க. நிச்சயமா நான் சொல்றேன், 2 மாசத்துல தேர்தல் வரும். ஏதோ நான் வைத்திருச்சல பேசுறது கிடையாது, நடக்கிற விஷயம் சொல்றேன். ஆட்சி மாற்றம் கண்டிப்பா இருக்கு. வெறித்தனமா தேடுவாங்க. விவசாய சின்னம் எங்க இருக்குன்றத வெறித்தனமா, சீமான் எங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க நாம் தமிழர் கட்சி சின்னம் இருக்குன்னு சொல்லி தேடுவாங்க. அது என்ன சின்னம்னா இருக்கட்டும், விவசாய சின்னம்னா இருக்கட்டும், எந்த சின்னம்னா இருக்கட்டும், அன்னைக்கு என்ன தேடி தேடி வாக்களிப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருக்கு கண்டிப்பா. ரொம்ப சீக்கிரம். இப்ப ரைட், நீங்க சொல்றீங்க. இப்போ நான் கூட நீங்க வரும்போது பார்த்தேன், இந்த கொளத்தூர் வழியா அந்த வழியா தான் நானும் ஆஃபீஸ்க்கு வருவேன். அதாவது இந்த செலிப்ரேஷன், இந்த மூடு எல்லாமே ஆன்லைன்ல இருக்க தவிர ரியாலிட்டியே எங்கேயுமே இல்லை சார். எல்லா இடத்துலயும் சார். நான் நேற்று பாருங்க, இன்னைக்கும் அப்படியே இருக்கு. நாமக்கல், சேலம், திருச்சி, கடலூர், இங்கெல்லாம் நான் கேட்கிறேன் என்னங்க வந்து பாண்டிச்சேரியில் நம்ம நண்பர் இன்னைக்கு காலையில் பேசுனேன், பாண்டிச்சேரியில் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் ஃபோன் போட்டால் அவர் லைனில் வரல. அதுக்கப்புறம் அவர் லைனில் வந்தார், ஒரு மணி நேரம் கழிச்சு லைனில் வந்தார். எந்த இடத்துலையுமே வந்து இன்னும் கூட உங்க முன்னாடியே கூட நான் 2 இடத்துல எங்கேயாவது போட்டு கேட்கிறேன். எந்த இடத்துலையுமே வந்து விஜய் வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிறாரு, டிவிக்கே பதவி இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு ஆர்ப்பரிப்போ எந்த ஒரு பரவசமோ மக்கள் கிட்ட இருக்கும். ஜென்ரலா இருக்கும்ல பொதுமக்கள் கிட்ட. இப்ப கட்சிக்காரன் வந்து கொடியை தூக்கிட்டு ஓடுறது ஓடியாது, அதெல்லாம் வேற. மக்கள்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் கேட்டா வந்து ஒரு பரவசம் இருக்குல்ல, அது எந்த பரபரப்பும் இல்லவே இல்லை. ஆன்லைன்ல இருக்கு சார். ஆன்லைன் சார், ஆன்லைன் எப்பவுமே நான் சொல்ல சார், ஆன்லைன்ல மட்டும் இப்ப நீங்க சமீப காலத்துல ஒண்ணு சொல்றேங்க. நானும் ஆன்லைன்ல இருக்க, இணையத்துல இருக்குன்னு நான் சொல்ல. பொதுவா இந்த யூடியூப்ல வரக்கூடிய அந்த நேர்காணல்கள் தவிர்த்துட்டு வரக்கூடிய செய்தியெல்லாம் நீங்க உண்மைன்னு நம்பிடாங்க. நிறைய ஃபேக் நியூஸ் போடுறாங்க. ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நான் பழிச்சுன்னு சொல்றேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே ஒரு உஷ்ணத்திலே வச்சிருக்கிறான். யாரை உஷ்ணப்படுத்துறான்னு கேட்டீங்கன்னா டிவிக்கே தற்கொலைகள் தான் வந்து உஷ்ணத்துல வச்சிருக்கிறான். காரணம் என்னன்னா வியூஸ் வரும்ன்றதுக்காக. இப்போ திடீர்னு போட்டான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து விழா முதல்வர் பதவியேற்பு விழா ரத்து அப்படின்னு போடுறான். அரை மணி நேரம் கழிச்சு என்ன செய்யறேன்னு கேட்டா வந்து சற்று முன் டிவிக்கே தொண்டருக்கு அந்த மகிழ்ச்சி செய்தின்னு போடுறான். இப்படி என்ன ஆகும்? இந்த கூட்டம் வந்து இப்படியே அலமோது, இப்படியே இப்படி ஒரு கூட்டம், திருப்பி அப்படி ஒரு கூட்டம், அப்படியே வந்து இப்படி இல்லையா. சிம்பிளா ஒரு கொஸ்டின் சார். இப்போ எப்பவுமே வந்து இந்த பொதுமக்கள் வந்து மொபைல் ஆன் பண்ணா அந்த ரீல்ஸ் பார்ப்பாங்க, இல்லை காமெடி பார்ப்பாங்க, ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நியூஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நியூஸை பார்க்குறாங்க. ஆனா மக்கள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு பரபரப்பு, ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு பரவசம் இருக்கா? இது எப்படி, இது என்னது, இது நான் ஓட்டு போடவே இல்லையே, எப்படி முகபாவனை இருக்கு தெரியுமா? என்ன நடக்குது இங்க? நாம ஓட்டு போடவே இல்லையே, எப்படி ஒரு முதலமைச்சரை பதவி ஏற்றுக்கிறாரு? அப்படியான ஒரு பார்வை தான் இருக்கு.
உள்ளபடியே நீங்க வந்து ஒரு மெஜாரிட்டியில நீங்க வின் பண்ணிருக்கீங்க வச்சுங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 45% நீங்க வாக்கு வாங்கியிருந்தீங்கன்னா, இதே ஜெயலலிதாலாம் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பரபரப்பு இருக்கும். நாளைக்கு அம்மாவுடைய முதல் பதவி ஏற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு இருக்கும். அரசு ஊழியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மறுச்சி இருக்கும், ஒரு மிரட்சி இருக்கும். எதுவுமே இல்லை, அமைதியா இருக்கு, ஏதோ நிசப்தமா இருக்கு, ஒரு மயான அமைதி இருக்கு. வழக்கமா போறதை விட இது என்ன இது இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. இது அப்படி ஒரு ஒரு சூழல் இருக்கு. இப்போ இங்க வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஆட்சியை தூக்கி எறிஞ்சி புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்குன்னா அப்போ இன்னும் பரபரப்பு இருக்கணும். ஆனா என்னன்னா இது என்ன நடக்குது? இது இவங்கெல்லாம் அமைச்சரா சிரிக்குதுங்க, சின்ன பசங்களாம் சிரிக்குதுங்க. விஜய் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னா சின்ன பசங்களே வந்து கேட்டீங்கன்னா என்ன இது இல்ல அந்த அவங்க படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் இப்போ மக்கள்கிட்டே வந்து கேட்டா ஒரு ஒரு வெறுமை இருக்குது, ஒரு அமைதியா இருக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க? இது இங்க மட்டும் நீங்க நினைச்சது. பாண்டிச்சேரியில காலைல கேட்டேன், அதுதான் சொல்ல வரேன். பாண்டிச்சேரியில ஒரே அமக்கலமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரங்கசாமி சார், அவர் எம்ஜிஆர் மாதிரி ரங்கசாமி சார் மீண்டும் வந்து அவரு ஆட்சி அமைக்கிறாருன்னா அங்க வந்து ஒரே பரபரப்பா இருக்குதான். எங்க நானும் கேள்விப்பட்டேன், பட்டாசு ஒரே அமக்கலம் சார் எங்க பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாக்குறீங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச, அதாவது கேட்டா ஒரு 100ல ஒரு 30 பேர் வந்து வாக்களிச்சிருப்பான், அதுக்கும் குறைவா கூட வாக்களிச்சிருப்பான். ஆனா மீதி இருக்கிறதுக்கு ஒரு 20 பேர் வேணா ஏமாந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி வாக்களிச்சிருக்கலாம். மீதி இருக்கிற 50% வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் எப்படி நடந்திருக்கு இந்த மிஷின்ல வந்து டிஎம்கேக்கு இருக்கிற வாக்குகள்லாம் அப்படியே மாறி போய் டிவிகேக்கு போங்க, டிவிகே கிட்ட இருக்கிற வாக்குகள் அப்படியே வந்து டிஎம்கேக்கு வாங்க. சரி சார், நான் இப்போ அப்படிதான் நடந்திருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி வாங்கினது வந்து திமுக தான், இல்ல இரண்டாவது அண்ணா திமுக தான், மூன்றாவது தான் இங்க. ஆனா அந்த மிஷின்ல ஏற்பட்ட அந்த மாற்றம் தான் வந்து இப்ப மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு அமைதி. சரி சார், நாம போடவே இல்லையே. நீங்க மிஷின் சொல்றீங்க, இவிஎம் மிஷின் சொல்லும் போது இதே வேலையை வந்து கேரளால பண்ணிருக்கலாம்ல. அதே கேரளா நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நல்லா கவனமா இருக்குங்க. எப்பெல்லாம் இவிஎம்ல கோல்மால் நடக்குதோ, இப்ப முதாரணத்துக்கு அஸ்ஸாம்ல இவிஎம் கோல்மால், மம்தா பானர்ஜி நான் ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல, இங்கேயும் இவிஎம் கோல்மால். ஆனா இதெல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னா அங்க பாருங்க கேரளால பாருங்க. நாங்களா இருக்கிறோம். எப்பவுமே வந்து இந்த பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் இதுதான். என்னன்னா 3 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பிஜேபி ஆட்சி தான், பிஜேபி தான் டிரைவ் பண்ண போகுது. இந்த காங்கிரஸ் கூட்டணி போகுது, அதுதான் இப்ப மாறுது சார். இது வெற்றி பெற்ற பிறகு சார், வெற்றி பெற்ற பிறகு அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா? பாருங்க, சரி அவங்க சும்மா இருப்பாங்களா? அப்ப இனிமேதான் மாறும் நிலைமை சார். இப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது முழுக்க எனக்கு நல்லா தெரியும். 2024 கட்சி தொடங்கிலிருந்து நான் வந்து பல முறை நான் ஜான் கிட்ட நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரியும் இது என்ன நிலைப்பாடுன்றது எனக்கு தெரியும். அன்னைக்கு இருந்த நிலைப்பாடு இப்போ இவங்களோட நிலைப்பாடு மாறுச்சுன்னா அவங்க நிலைப்பாடு மாறும். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மெஜாரிட்டி வரல, இவனை ஆஃபும் பண்ணணும், இவனை ஆஃப் பண்ணி அனுப்பிச்சு விடணும், ஒன்று நம்ம இருந்து டிரைவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் கேட்டேன்னா பிஜேபியோட அசைன்மெண்ட்டு கிளியர். எப்படி சொல்லுங்க? காங்கிரஸ் விலகிடுச்சு, காங்கிரஸ் விலகணும்னா டிஎம்கே போட்டுச்சு, இனி வராதுன்னு போட்டுச்சு, இந்தியா கூட்டணி டமால். பிஜேபி அசைன்மெண்ட் 1 ஓவர்னு வாங்கல, அது ஓவர் ஆயிடுச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்திக்கு டிஎம்கேட எந்த தொடர்பும் கிடையாது, முடிஞ்சிச்சா, இனி வரப்போறது இல்லை. ஏன்னா முக்கியமான காலகட்டம் இது. இப்போ போய் நீங்க வந்து கூட்டணி வச்சுட்டு இது துரோகம் தானே. இது நீங்க கூட்டணியில் இல்லாம போனா கூட பரவாயில்லைங்க. நீங்க கூட்டணியில் இருந்து 28 சீட் வாங்கிட்டு 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுட்டு அங்க திமுகவுடைய வாக்குகளும் இருக்கு அந்த 5 எம்எல்ஏ கிட்ட. நீ துரோகம் பண்ணிட்டு எங்க போற? டிவிகேக்கு போற. அப்போ க்ளோஸ், டோர் க்ளோஸ், இது இனி வராதிங்க, முடிஞ்சிச்சு. இப்போ ராகுல் காந்திக்கு திமுகவுடைய ஆதரவு போச்சு. ராகுல் காந்தி 2029 பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது ஒரு வகையில் அவங்க அசைன்மெண்ட் ஓகே. இப்போ ஸ்டாண்ட் இனிமேதான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு மாறும். சரி சார், இப்போ பிஜேபி என்ன செய்யும்? பிஜேபி கேட்டா காங்கிரஸ்ல இருக்கும் போது என்னன்னு கேட்டா இவனை எதுக்காக டிரைவ் பண்ணணும், இவனுக்காக எதுக்காக நிதி கொடுக்கணும்? நீ வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி நடத்திக்க நிர்வாகத்தை. வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி நீ கொடுத்துருவியா? நீ செய்து எல்லாத்தையுமே. அது இல்லாம அப்புறம் இதுவும் திமுக சதின்னு சொல்ல போறாங்க சார். அப்போ சார் இது எல்லாமே சார் இப்போ நான் சொல்ல போறேன், இதுதான் சார் அரசியல். என்கிட்ட சொன்னாங்க சார் பயங்கரமா ஜெயிச்சாரு, வரலாறு கடந்த, திருப்பி வரலாறு கடந்த வெற்றி கிட்டின்னு சொல்லாதீங்க. எப்படி வரலாறு கடந்த வெற்றி? என்ன வரலாறு கடந்த? என்ன வரலாறு தெரியும் உங்களுக்கு?
மைனாரிட்டியில ஜெயிச்சிருக்கிறான் வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு மேல வந்து வாக்குகள் வந்து எதிர்க்கட்சிகள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இல்ல இப்ப நான் ஒரு கேள்வி இந்த வாக்குகளே வந்து பாத்தீங்கன்னா இவிஎம் கோல்மால் இருக்குன்னு மன்னிச்சிருங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் தான் வாங்கினாரு, விஜய் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கினாரு. இல்ல எம்ஜிஆர் வந்து முதல் எலெக்ஷன் தனிப்பெரும்பான்மை நிரூபிச்சவர், கூட்டணியில வரல. கூட்டணி கட்சிகளோட கூட்டணியில இருந்தது சார், கூட்டணி இருந்தது மட்டும் கிடையாது சார். இல்ல ஏற்கனவே இவங்க திராவிட இயக்கத்தோட எனக்கு நல்லா தெரியும் சார். எங்க அப்பாவும் எம்ஜிஆர் இவங்கெல்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல, சேலம்ல மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ஒன்னா வந்து இருந்தவங்க. எம்ஜிஆர் இந்த பக்கம், அதாவது ஒவ்வொரு தனித்தனியா ரூம் இருக்கும். நடிகர்களுக்கு ஒரு ரூம் இருக்கு. ரூம்னா இப்போ ரொம்ப செழிப்பு நினைச்சிடாதீங்க, சும்மா 10க்கு 10 ரூம். அங்க வந்து எம்ஜிஆர் இருந்தபோது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம், நான் சொல்றது தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து அவங்க பயணிக்கும் போது லைட் மேல இருந்தாலும் தெரியும். எங்க அப்பா சொல்றாரு, ராமச்சந்திரன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எனக்கு தெரியும், ஆனா முதலமைச்சர் ஆகணும் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்லி எங்க அப்பா சொல்லியிருக்காரு, பலமுறை சொல்லியிருக்காரு. அவன் சவுத்துல சாஞ்சின்னு எதையோ யோசனை பண்ணி இருப்பான் எப்பவுமே. சவுத்துல அப்படி இப்படிதான் ஸ்டைல், அவர் ஸ்டைல், எம்ஜிஆர் ஸ்டைல். இப்படி சவுத்துல அப்படி கை ஓடிக்கிட்டு அப்படியே ஏதோ யோசனை பண்ணிட்டு போறான். அப்புறம் தெரியும் இவ்வளோ பெரிய ஆளாகும் நம்ம நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு அது சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால இது வந்து எம்ஜிஆர்லாம் நீங்கள் ஒப்பிடவே முடியாது சார். தயவு செஞ்சு எம்ஜிஆர் அவமானப்படுத்துறது சமம், ஒப்பிடாதீங்க. எம்ஜிஆரோட வந்து பற்றி எந்த சொல்லி ஒப்பிடாதீங்க. அவர் வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இயக்கத்தை வந்து கட்சி ஆரம்பித்தாலும் கூட கூட்டணிக்கு போய் அப்போதான் வந்து அங்கே வந்து ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அண்ணாவுக்கு தான். இப்போ நான் கேட்குறேன், நீ கூட்டணி வைக்கல, இப்போ மட்டும் நான் காலை நக்கின்னு தானே இருக்கிறேன். இப்போ நீ யார் காலம் நக்கி தானே ஆகணும். இதே மேடையில கூட காங்கிரஸ் திட்டிலாம் பேசியிருக்கேன் சார். நான் என்ன சொல்றேன், இப்போ நான் கேட்குறேன் சார், எளிமையா அப்படி பதில் சொல்லுங்க சார். இப்போ நான் கேட்குறேன், திருமாவளவனை விட்டுருங்க, காங்கிரஸ் எடுங்க. நீ காங்கிரஸை கடந்த காலத்தில் நீ வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணவே இல்லை. நீ அப்பவே வந்து ஒரு டவுட் இருக்குது, காங்கிரஸ்க்கு உனக்கு ஒரு ஒன்று இருக்குன்னு. நீ பிஜேபி கூட நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கடைசியாக ஒரு வாரத்தை போறப்போ சொல்லிட்டேன், என்னன்னு கேட்டால் பாஜக வந்து வாக்களிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நீ காங்கிரஸ் வந்து நீ ஆதரிக்கவே இல்லை. அப்பவே தெரியும் வந்து திமுக ஒன்று ஏற்று இருக்கக்கூடாது, அவங்க செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் எரர் ஆயிடுச்சு, கணக்கு தப்பாயிடுச்சு, விட்டுருங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த 5 போதுமா? மீதி எங்கே போனோம்? மீதி யாருக்கு எங்கே போனோம்? கம்யூனிஸ்டுகிட்ட போனோம், திருமாவளவன்கிட்ட போனோம். அங்கே யாருடைய வாக்கு இருக்கு? திருமாவளவன் தனித்து நின்னாரா? திமுக ஓட்டு இருக்குல்ல அங்க. அப்போ கூட நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து யாருடைய ஓட்டு தேவைப்படுது? திமுக ஓட்டு தான் தேவைப்படுது. ஒருவேளை ஆதரிச்சா திருமாவளவன் வள வள கொட கொடன்றாரு, காங்கிரஸ்க்கும் திருமாவளவன் வள வள கொட கொடன்றாரு. நாளைக்கு கலந்து ஆலோசிக்கிறேன்றாரு. அது கலந்து ஆலோசனை இல்ல, அது காசு ஆலோசனை. இது அது கலந்து ஆலோசனை கிடையாது சார், அது காசு ஆலோசனை. புரியுங்களா? அங்க திருமாவளவன் வாங்கின ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க விசிகா வாங்கின ஓட்டா. அங்கே திமுக ஓட்டு இருக்கு, 26 கட்சி கூட்டணி ஓட்டு இருக்கு. அப்படி பார்த்தா காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் சொல்றாரு கேட்டா, தாவேக்காவிடம் இருந்து எங்களுக்கு அழைப்பு வரல. அப்ப அழைப்பு வந்துட்டா போயிடியா? கம்யூனிஸ்டுகளுக்கு புரியுங்களா ஏன் உருப்படாம போனாங்கன்னு சொல்லிட்டு? இது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காசு ஆலோசனை பண்ணுவாங்க. இப்போ புரியுதுங்களா? கம்யூனிஸ்டுகளும் இப்போ தற்கொலை ஆயிட்டானுங்க, விசிகாவும் வந்து தற்கொலை ஆயிட்டாருங்க. புரியுதா? இப்போ பெரிய இன்டெலெக்சுவல் நம்ம நினைக்கிறோம், பெரிய போராளி அவரு. நான் கேட்க ஒரே ஒரு தான், அது திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், நீங்க வாங்கின அந்த ஓட்டுல அந்த ஜெயிச்சது வந்து, அதாவது 2 எம்எல்ஏக்களை ஜெயிச்சதுல திமுக பங்கு இருக்கா இல்லையா? 26 கட்சிகளோட பங்கு இருக்கா இல்லையா? அது எல்லா கூட்டணியுமே. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்போ வந்து திமுக வந்து உதவியில தானே நீ முதலமைச்சர் ஆக முடியுது. கரெக்ட் தான் சார், அதை நம்ம எடுத்துக்க முடியாது சார். எடுத்துக்க முடியாது சார், எடுத்துக்கணும் சார். படிச்ச மக்கள் கிட்ட சொல்லுங்க. விசிகா ஜெயிச்சது திமுக ஓட்டு வங்கியால தான் ஜெயிச்சது. 2 சீட்டு. வெற்றி எப்படியோ தோல்விக்கும் பொருந்தும் சார். நான் கேட்கிறேன், கூட்டணி தானே ஜெயிச்சீங்க, நீங்க தனியா நின்று சீமான் சொல்லலாம். சீமான் வந்து தனியா நிக்கிறாரு, ஏன் யாரும் பங்கு கேட்க சொல்ல முடியாது. இந்த வெற்றியில வந்து என் பங்கு இருக்கு சொல்ல முடியாது. ஆனா நீங்க டிஎம்கே சொல்ல முடியுமே, விசிகா 2 சீட்டு ஜெயிச்சல எங்க பங்கு இருக்கு, எங்களுடைய வேர்வை இருக்கு, எங்க உழைப்பு இருக்கு, அவங்க பிரச்சாரம் இருக்கு இல்லையா? கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் இருக்கு இல்லையா? இந்த ஊடகம் பாக்குறவங்க முட்டாளா? சொல்லுங்க. 4 கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சதுலையும் 2 விசிகா ஜெயிச்சதையும் திமுக உழைப்பு இருக்கா இல்லையா? 26 கட்சி கூட்டணி கட்சி உழைப்பு இருக்கா இல்லையா? இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? கூட்டணிக்கு போறீங்க. இது துரோகம் இல்லையா? இது துரோகம் பார்த்தா அரசியல் நடத்த முடியுமா சார்? அதுதான் சார். அப்போ நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு திமுக ஓட்டு இருக்கு. இப்ப புரியுங்களா? நீங்க எம்ஜிஆர் சேர்க்காது. எம்ஜிஆர் வெளிப்படையா கூட்டணி வச்சாரு, ஜெயிச்சாரு, வந்துட்டாரு. ஆனா நீ அப்படி பண்ணல. நீ கூட்டணி இல்லைன்னு சொல்ற,
அதுக்கப்புறம் வந்து நீ மைனாரிட்டி ஆன பிறகு மெஜாரிட்டி கிடைக்காத போது யாரை நீ வந்து காலை பிடிக்கிற? திமுக கூட்டணி கட்சிகளோட காலை பிடிக்கிற. அவங்க ஜெயிச்சதுல திமுகவுடைய ஓட்டம் இருக்கு. இதை விட என்ன அசிங்கம் வேணும்?